नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज 28 में। आइए बात करते हैं इस वक्त की बड़ी खबर की। तमिलनाडु के चेन्नई में कावेरी वाटर राइट्स रिकवरी कमेटी की ओर से मीटिंग। पुथिया तमिलनाडु पार्टी और बाकी सभी पार्टियों की तरफ से आज चेन्नई में एक खास मीटिंग हुई, जिसमें मांग की गई कि जॉइंट कमेटी मेकेदाडु डैम न बनाए। कर्नाटक के मुख्यमंत्री ने अब कहा है कि कावेरी का 177 टीएमसी पानी तमिलनाडु को उसके हिस्से के तौर पर दिया जाना चाहिए। 15 जून को 40 टीएमसी पानी छोड़ा जाना चाहिए और वह इसे छोड़े बिना एक बूंद भी पानी नहीं देंगे। जगतगुरु श्री बाबूजी स्वामीगल ने कर्नाटक के मुख्यमंत्री के हाल के इस बयान की कड़ी निंदा की कि तमिलनाडु में किसानों के गुरु पर खेती का असर पड़ा है। खेती ने अब तमिलनाडु में किसानों के गुरु पर असर डाला है। तमिलनाडु में कावेरी का पानी न केवल तंजावुर के डेल्टा जिलों बल्कि 26 जिलों के लिए पीने के पानी का सोर्स है। इस समय तमिलनाडु की सभी पार्टियों को अपने राजनीतिक मतभेद भुलाकर एक साथ आकर एक बड़ा विरोध प्रदर्शन करना चाहिए और केंद्र और राज्य सरकार से इसे करने की अपील करनी चाहिए। जगतगुरु श्री बाबूजी ने कहा कि कर्नाटक सरकार को कावेरी नदी जल आयोग का सम्मान करना चाहिए और तुरंत कावेरी में पानी छोड़ना चाहिए। स्वामीगल ने पूछा। जगतगुरु श्री बापूजी स्वामी के जोशीले भाषण की सभी राजनीतिक पार्टी के नेताओं ने तारीफ की। इस कार्यक्रम में तमिलनाडु पांडिचेरी विश्वकर्मा समाजवादी पीपुल्स फेडरेशन के स्टेट एग्जीक्यूटिव कमेटी के अध्यक्ष वरदराजन, स्टेट सेक्रेटरी रिक रवि आचार्य और कई जिम्मेदार लोगों ने हिस्सा लिया। स्टेट हेड सुब्रमणी की रिपोर्ट। நீர் இருந்தாலும் நீருக்குத்தான் மூன்றாம் உலகப் போர் வரும் என்பது உலக வல்லுநருடைய கருத்தாக இருக்கின்றது. அதை மாற்ற முடியாது. இன்று எல்லோரும் ஒரு பாதிப்பு ஒரு பக்கம், நீர் இல்லாமல் வறட்சியினால் தமிழகம் தத்தளிக்கும் என்பது ஒரு பக்கம். இயற்கை ஒரு பக்கம் வஞ்சித்தாலும் இன்று இயற்கையோட மோசமாக நம்மை வஞ்சிப்பவர்கள் கர்நாடகக்காராக இருக்கிறாங்க. பாகிஸ்தான் கூட கொஞ்சம் கருணை வச்சிரும் போல இருக்குது, கர்நாடகா நம்மளை கருணை வைக்காமல் இருக்குது. உண்மையாக அப்படித்தான் இருக்குது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். கர்நாடகாவை நான் பல காலங்களாக உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம். கர்நாடகாவில் இருக்கின்ற எல்லோருமே தமிழகம் முதற்கொண்டு கர்நாடகத்தினுடைய விசுவாசிகளாக இருக்கின்றார்கள். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற தமிழர்கள் கூட தமிழ்நாட்டுக்கு விசுவாசியாக இல்லை என்பதுதான் ஒரு வேதனையான ஒரு விஷயம். இன்று நம்முடைய உரிமைகள் பல நேரங்களிலே பறிக்கப்படுகின்றன. இன்றைக்கு எல்லாம் பேசும்போது அரசியல் கட்சிகள்லாம் பேசுனீங்க, கர்நாடகத்தில் எல்லா கட்சிகளும் ஒரே மாதிரி இருக்கின்றார்கள் என்று. கர்நாடகத்தில் தேர்தல் வந்தால் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று மத்தியில் ஆளுகின்ற ஆட்சி அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். ஆட்சி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்பொழுது ஆளுகின்ற ஆட்சியும் அவர்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும். ஏன்னால் இது அரசியல் சூட்சமம், அதையெல்லாம் தெரியாமல் கிடையாது. அங்கே இருக்கின்ற ஆன்மீகவாதிகள் கூட மடாதிபதிகளும் கூட கர்நாடக மக்களுக்கு ஆதரவாக தான் இருப்பார்கள் தவிர உலக மக்களுக்கு ஆதரவாக பேச மாட்டார்கள். அப்படி இருக்கின்ற சித்தாந்தத்திலே இன்று தமிழகத்திற்குடைய உரிமைகளை பார்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மாஞ்சோலை தொழிலாளருக்காக போராட்டம் நடத்திய நமது டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் நமது திருநெல்வேலியில் வைத்து பேசும் பொழுது தமிழக மக்களுடைய உரிமைகள் இன்று விட்டு கொடுத்து எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது ஆளுகின்ற அரசு. எதற்கெல்லாம் அவர் பேசினார், ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ரீல்ஸ் தான் சொல்லணும். நான் கடிதம் எழுத மாட்டேன், இப்படி கையை வச்சு தான் பேசினாங்க. நான் கடிதம் எழுத மாட்டேன். இப்போ என்ன எழுதினார் தான் எனக்கும் தெரியல. சாமிகள் ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுறோம்னு இல்லை, ஆளுங்கட்சியினுடைய குறைகளை சுட்டி